இன்னும் நான் பார்க்க போகிறது ஹியூமன் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஹியூமன்னா பீப்புள், ஜாகிரஃபின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வாட்டர், லேண்ட் ஃபார்ம், சாயில், ரிவர், நேச்சுரல் வெஜிடேஷன் இது மாதிரி இருக்குது. அக்ரிகல்ச்சர், தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ஆக்குபேஷன். 65% ஆஃப் பீப்புள் வந்து டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸ்டேட் எக்கனாமி ஆஃப் அக்ரிகல்ச்சர். அப்புறம் அங்கே கல்டிவேஷன் ஆஃப் கிராப், ப்ரீடிங் ஆஃப் அனிமல், பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் எல்லாம் இருக்கும். அக்ரிகல்ச்சரில் வந்து லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், சாயில், அதுக்கப்புறம் இரிகேஷன். லேண்ட் ஃபார்மில் வந்து பிளைன்ஸ் வந்து மோஸ்ட் சூட்டபிள், வேலி வந்து மாடரேட், ஹில் வந்து லெஸ். அப்புறம் டெம்பரேச்சர் ஜோன், ட்ராபிக்கல் ஜோன் நியரர் டு ஈக்குவேட்டர், ட்ராபிக்கல் கிளைமேட்டு. அப்புறம் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர், நார்த் ஈஸ்ட் மன்சூன். அதுக்கப்புறம் என்னென்னா சாயில், மினரல் ஆர் நியூட்ரியன்ஸ், ரிவர், கோஸ்டல் பிளைன். அக்ரிகல்ச்சர், ஃபெர்டைல் அலுவியல் சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆகும். இரிகேஷன் வந்து ட்ரை ரீஜியன், ரெயின்ஃபெட் கிராப்ஸ். அப்புறம் சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸப்ட் சம். அதுக்கப்புறம் என்ன சம் எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் வந்து ஹில் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்த மிஸ்ட் ஃபார்மிங்ஸ் வந்து ரிவர் காவேரி, தென்பெண்ணையில் ஃபார்ம் ஆகும். அடுத்த டிஆர்ஐ, தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஆடுதுறையில் இருக்குது. 1985 ஃபார்ம் ஆகிருக்கா? ஆமாம். அடுத்த ரைஸ் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொன்னி, கிச்சடி, சம்பா எல்லாம் இருக்குது. 3 மில்லியன் ஹெக்டேரில் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்குது. ஃபுட் கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்த மில்லட் வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து இருக்குது. 1/3 பார்ட்ஸ் ஆஃப் மில்லட். அப்புறம் சொர்க்கம், அப்புறம் ராகினா கேழ்வரகு, பஜாரானா கம்பு. அடுத்தது 2023 வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பல்சஸ், மேஜர் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பல்சஸ், ட்ரை ஆர். அதுக்கப்புறம் என்ன ஏரியாஸ் வித்தவுட் இரிகேஷன். அதுக்கப்புறம் என்ன மைல்ட் அண்ட் கூல்டு கிளைமேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் வந்து பெங்கால். கோயம்புத்தூரில் வந்து என்ன இருக்காங்கன்னா பெண்கள் இருக்காங்க. வெள்ளூரில் வந்து ரெட் கிராம். அடுத்து திருவாரூர், நாகப்பட்டினம்லலாம் வந்து இது. அப்புறம் ஹார்ஸ் வந்து தர்மம் செஞ்சான்னா ஹார்ஸில் குதிரையில் ஜிங்குன்னு போகலாம். அப்புறம் ஆயில் சீட்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா கிரவுண்ட்நட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், இப்படி நிறைய ஆயில் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய், இதை லூப்ரிகண்டாக யூஸ் பண்ணலாம். சோப்ஸ், வார்னிஷ், அதுக்கப்புறம் என்னென்னா கேண்டில்ஸ் தயாரிக்கிறதுக்கு, காஸ்மெட்டிக்ஸ், பேராமெட்டிக்கல்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கோக்னட் எங்கெல்லாம் இருக்குன்னா கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூரில் இருக்கும். கிரவுண்ட்நட் எங்கே இருக்குன்னா வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்புறம் என்னென்னா சேலமில் இருக்குது. அப்புறம் சுகர் கேன் வந்து மேஜர் கேஷ் கிராப்புன்னு சொல்கிறாங்க. காவேரி ஹெவி டெம்பரேச்சர், ஹெவி ரெயின்ஃபாலில் க்ரோ ஆகும். அடுத்த ட்ராபிக்கல் ரீஜனில் க்ரோ ஆகுது. அடுத்தது ஃபைபர் வந்து கேஷ் கிராப்புன்னு சொல்கிறாங்க. காட்டனை, பிளாக் சாயில், அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் கண்டிஷனில் யூஸ் ஆகும். வார்ம் ஹியூமிட் டெம்பரேச்சர். அப்புறம் டேன் டீ வந்து ஆசாம், தமிழ்நாடு. அதுக்கப்புறம் காஃபி வந்து கர்நாடகா, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ரப்பர் வந்து கன்னியாகுமரி. பெப்பர் வந்து வார்ம் அண்ட் வெட் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸில் க்ரோ ஆகும். அடுத்த கோட் வந்து புவர் மேன் கவ்வுன்னு சொல்கிறாங்க. ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம், ப்ராஃபிட்டபிள் ஸ்மால் மார்ஜினல் ஏரியாஸ். அடுத்து ஷீப் வந்து ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ரீஜன். உள் அப்புறம் ஷீப் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும். ஃபிஷ்ஷிங் வந்து இன்ஷோர் ஃபிஷ்ஷிங் வித்தின் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 41,41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஆர்டினரி கோட் ஃபிஷ்ஷிங் ஆஃப் தமிழ்நாடு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்துலலாம் 40% ஆஃப் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்புறம் இன்லேண்டில் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 10%, கூடலூர், சிவகங்கை, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது.